உங்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் ஈமானை தவிர வேறு எதற்கும் மதிப்பில்லை. வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். கண்ணியம் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுடைய தூதருக்குரியது, அடுத்ததாக அது மூமின்களுக்குரியது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த கண்ணியம் ஈமானுக்கு தான் இருக்கிறது. நாம் அந்த கண்ணியத்தை வேறு வழிகளில் தேட ஆரம்பிப்போம் என்றால் நிச்சயமாக நாம் இழிவை சந்தித்தே தீருவோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்று நாம் கவலை என்னவென்றால், நமது சமூகத்தில் அதிகமானவர்கள் இந்த சத்தியத்தை, உண்மையை உணராமல் கண்ணியத்தை எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பட்டம் பதவிகளில், தங்களுடைய தொழில் வாய்ப்புகளில், உலக ஆடம்பரங்கள், அந்தஸ்துகளில் எல்லாம் ஆடம்பரங்களை தேடுகிறார்கள். இவைகள் அனைத்தும் போலியானவைகள் என்பதை மறந்துவிட்டார்கள். இவைகள் அனைத்தும் தற்காலிகமானவைகள் என்பதை மறந்துவிட்டார்கள். நாம் பார்க்கிறோம், மனிதன் எதையெல்லாம் வைத்து பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறான், கர்வம் கொள்ளுகிறான். அற்பமான விடயங்களை வைத்து அவன் கர்வம் அடைந்து இருக்கிறான். தனது தொழில், தனது பதவி, தனது அந்தஸ்து, இவைகளை வைத்தெல்லாம் அவன் பெருமையோடு பேசுகிறான். தனது வீடு, தனது ஆடம்பரமான சொத்து சுகங்கள், இவைகளை வைத்தெல்லாம் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறான், ஆணவம் கொள்கிறான். என் அருமையானவர்களே, குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள். இப்படி பல மடங்கு அந்தஸ்துகளை பெற்றவர்கள் எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டார்கள், இழிவுபடுத்தப்பட்டார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே கண்ணியத்தை தேட முயற்சித்தார்கள். ஃபிரௌன் தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்று பிரகடனப்படுத்தினான். எப்படி அவன் இழிவுபடுத்தப்பட்டான் என்று பாருங்கள். காரூன் எப்படியெல்லாம் பெருமை அடித்தான், தனது செல்வத்தின் மூலம் எப்படி இழிவுபடுத்தப்பட்டான் என்பதை குர்ஆனிலே படித்து பாருங்கள். தங்களுடைய அதாவது சக்தி, ஆற்றல் மூலமாக ஆது சமூத் போன்ற அந்த கூட்டத்தார்கள் எப்படி பெருமை அடித்தார்கள், பூண்டோடு அழிக்கப்பட்டார்கள். குர்ஆன் சொல்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, கண்ணியத்தை எதிலெதிலோ தேட முயற்சித்தார்கள், ஆனால் முகவரி அற்று போனார்கள், இழிவடைந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்